வணக்கம். இந்த பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 16வது கேள்வி பார்க்க போகிறோம். பிரசிடெண்ட் மற்றும் பிரைம் மினிஸ்டர் இந்த பகுதிகளில் இருந்து ஏற்கனவே குரூப் 1 குரூப் 2ல் கேட்கப்பட்ட கேள்விகள். திரும்ப திரும்ப இந்த கொஷின் கேட்பாங்க. இதிலிருந்து கண்டிப்பாக 2 கொஷின் வரும், படிச்சுக்கோங்க. இப்போ பிரசிடெண்ட்டுக்கான ட்ரிக்ஸ், ஆர்டிக்கல் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். பிரசிடெண்ட்டுக்கான ட்ரிக்ஸ் PETQOI, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Pனா பிரசிடெண்ட். பிரசிடெண்ட் இந்தியாவுக்குன்னு ஒருத்தர் இருக்கணும்னு சொல்கிற அந்த அதிகாரம் 52. எலெக்ஷன், பிரசிடெண்ட்டுக்கான எலெக்ஷன் அதனுடைய வரையறைகளை பற்றி சொல்கிற அதிகாரம் 54. பிரசிடெண்ட்டோட காலம், எத்தனை வருஷம் அவங்க பதவி காலத்தில் இருக்கலான்ற சொல்கிற அந்த அதிகாரம் 56. அவரோட குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் அப்படின்ற சொல்கிற அதிகாரம் 52. அவரை பதவி பிரமாணம் செய்யும்போது அவர் சொல்ல வேண்டிய ஓத் 60. அவரோட இம்பீச்மெண்ட், அதாவது அவர் ஏதாவது ஒரு காரணங்களால் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் அப்படின்னா அந்த பதவி நீக்கலுக்கான அதிகாரம் 61. நீங்கள் இது எல்லாமே பாருங்கள். 52லேருந்து 54, 2 வருஷம், 2 அதிகமாக இருக்கும். இம்பீச்மெண்ட்டும் 1 60லேருந்து 61, மற்ற எல்லாமே 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் சரத்தெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி, இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் யாரெல்லாம்? இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்கள் அவை உறுப்பினர்கள். இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் யாரெல்லாம்னா இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்கள் அவை உறுப்பினர்கள். அடுத்தது, பிரதம மந்திரி மற்றும் பிரதம மந்திரி ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இதை கூறிய சரத்து என்னதுன்னா விதி 75. பிரதம மந்திரி மற்றும் பிரதம மந்திரி ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இது யாரெல்லாம்னா நம்ம அமைச்சர் குழு தான். இந்த விதி என்ன அப்படின்னா 75. சட்டப்பிரிவு 74. அடுத்த கேள்வி பாருங்க, என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருக்கு உதவிட பிரதம அமைச்சரவையில் குழு 1 இருக்கும். குடியரசுத் தலைவருக்கு உதவிட பிரதம அமைச்சர் குழு 1 இருக்கும். இந்த சட்டப்பிரிவு எதில் வருதுன்னா 74. 75 என்னன்னா அந்த அமைச்சரவை குழு பிரதம மந்திரி இவங்கெல்லாம் சேர்ந்து குடியரசுத் தலைவரோடு சேர்ந்து இயங்குவாங்க. அடுத்து, குடியரசுத் தலைவர் நீக்கலுக்கு உரிய அறிவிப்பில் கையொப்பமிடும் அவை உறுப்பினர்கள். அதாவது குடியரசுத் தலைவர் ஏதோ ஒரு காரணத்தினால இம்பீச்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா அந்த அறிவிப்பு கொடுக்கறதுக்கே எத்தனை பேர் கையொப்பம் கொடுக்கணும்னா 4/1 உறுப்பினர்கள். 4/1 உறுப்பினர்கள். அதாவது இப்போ எத்தனை பேர் நாடாளுமன்றத்திலையும் புதுச்சேரி, டெல்லி மற்றும் 2 ஈரவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவங்க மொத்த கவுண்டில் 4/1 உறுப்பினர்கள் என்ன செஞ்சுருக்கணும், சைன் போட்டால் தான் அவருக்கு இம்பீச்மெண்ட்டுக்கான அறிவிப்பை கொடுக்க முடியும். அடுத்த கேள்வி, இந்திய குடிமக்களுடைய அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். எந்த காலகட்டத்தில்னா எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி டைமில் அவர் என்ன செய்யலாம், குடியரசுத் தலைவர் இதை நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நிறுத்தி வைக்கலாம். இதை சொல்கிற அந்த ஆர்டிக்கல் 359 படி குடியரசுத் தலைவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஸ்டாப் பண்ணலாம். எக்ஸப்ட், அதாவது 2021 தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை என்ன செய்யலாம், தடுத்து நிறுத்த முடியும் குடியரசுத் தலைவரால். 2021 எல்லா காலத்திலும் இயங்கிக்கிட்டு இருக்கும். அடுத்தது பார்க்கலாம், மக்கள் தகவல் ஆணையர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது யார்? அது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இந்த தலைவர் மற்றும் அந்த உறுப்பினர்கள் நியமிப்பது யாருன்னா குடியரசுத் தலைவர். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் தெரியும் இல்லையா உங்களுக்கு? இராணுவம் அப்புறம் சில பாதுகாப்பு விஷயங்களை தவிர நீங்கள் நிறைய ஆட்சி இயங்கிறது எப்படி இதெல்லாம் இருக்குன்ற கேள்விகளை நீங்கள் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் கேட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது, இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? அதாவது காம்ப்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல். இந்தியாவுக்கே ஒரு ஆடிட்டர் ஜெனரல் இருக்காங்க இல்லையா, அவங்கள நியமனம் பண்ணுற அந்த விதி ஆர்டிக்கல் 148. ஆர்டிக்கல் 148 CAGயை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான். அந்த ஆர்டிக்கல் 148. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது யார்? எலெக்ஷன் கமிஷனோட ஆணையரை யார் நியமிக்கிறாங்க?
இந்திய ஜனாதிபதி தான். இந்த ஆர்டிக்கல் எதில் இருக்குன்னா 324 இருக்குது. இதன்படி இந்திய குடியரசுத் தலைவர் தான் தேர்தல், அதாவது எலெக்ஷன் கமிஷனரை சீஃப் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 324ன்றது தலைமை தேர்தல் ஆணையத்திற்கான விதிகள் எல்லாம் கூறும். அதிலிருந்து ஒரு 4-5 சரத்துகள் இருக்குது. அதை நம்ம செப்பரேட் வீடியோவாக பார்க்கலாம். இப்போ இந்திய ஜனாதிபதிக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிகளை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். ஏற்கனவே பார்த்த கேள்வி தான், திரும்ப திரும்ப வந்தாலும் படிச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி. இதை சொல்கிற அந்த ஆர்டிக்கல் 124. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரத்தில் உருவாக்கி இருப்பது. தடுப்பாணைனா என்னது? வீட்டோ பவர்ஸ். அவருக்கு தெரியும் இல்லையா, பேக்கெட் வீட்டோ, அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, இந்த 3மே இருக்குது. இதில் சஸ்பென்சிவ் வீட்டோ ஒரு தடவை தான் அவர் யூஸ் பண்ண முடியும். குவாலிஃபைடு வீட்டோ இந்திய ஜனாதிபதிக்கு கிடையாது. பேக்கெட் வீட்டோவும் அப்சல்யூட் வீட்டோவும் எப்போவுமே இருக்கும். குவாலிஃபைடு வீட்டோ யாருக்கு இருக்கப்போ? யூஎஸ், அதாவது அமெரிக்க ஜனாதிபதிக்கு மட்டும் இருக்குது. அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம வீட்டோ பவர்ஸும் எடுத்திருக்கோம். அடுத்த கேள்வி, எந்த 2 ஜனாதிபதிகள் பாக்கெட் வீட்டோவை பயன்படுத்தினர்? பாக்கெட் வீட்டோவை பயன்படுத்தினது யாருன்னா விவி கிரி ஜெயில்சிங். அடுத்தது, அப்சல்யூட் வீட்டோவை பயன்படுத்தின ஜனாதிபதி யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் 1954 அப்சல்யூட் வீட்டோ பவரை ஒரு தடவை உபயோகப்படுத்தியிருக்காரு. இந்த வீட்டோ பவர் இவங்கெல்லாம் எந்த காலகட்டத்தில் இந்த பவரை யூஸ் பண்ணாங்கன்றத ஒரு செப்பரேட் வீடியோவாக பார்க்கலாம். அடுத்த கேள்வி, குடியரசுத் தலைவரின் தடுப்பு முறை ஆணை. வீட்டோ பவர் பற்றிய விளக்கங்களை கவனிக்கவும். சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல், நிராகரித்தல் மற்றும் திருப்புதல் கூடும். அதாவது சாதாரண மசோதாங்க, அதை வந்து நம்ம அவர் கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்ச நேரம் வித் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஆனால் பண மசோதாவை இவங்க எதுவுமே பண்ண முடியாது. உறுதி செய்யலாம், நிராகரித்தல் கூடும், ஆனால் திருப்புதல் கூடாது. மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும்போது 2வது தடவை வரும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிடணும் பண மசோதாவை. ஏன்னா ஃபினான்ஷியல் பில்லை கொடுக்குற அதிகாரம் நம்ம குடியரசுத் தலைவருக்கு கிடையாது. அடுத்தது, ஜனாதிபதி ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை பாராளுமன்றத்தை கூட்டலாம்? 2 முறை. எத்தனை முறைனா 2 முறை. குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது அப்பதவியை ஏற்கும் துணையரசு குடியரசுத் தலைவர் அப்பதவியில் இருப்பது எவ்வளோ நாளுக்குன்னு கேட்குறாங்க. சப்போஸ் குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அவர் பாதியிலே போகிற மாதிரி இருக்குன்னா, அடுத்த எலெக்ஷன் நடந்து அடுத்த குடியரசுத் தலைவர் வர வரைக்கும் இந்த துணை குடியரசுத் தலைவரை புதிய குடியரசுத் தலைவராக கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கலாம். அடுத்த கேள்வி, அனைத்து அமைச்சர்களும் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி நியமனம் செய்கிறார் எனும் விதி. விதி 75. அனைத்து அமைச்சர்களையும் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி நியமனம் செய்கிறார். விதி 75. ஸோ இந்த பிரதமர் யாருன்னா மெஜாரிட்டியாக யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க தான் பிரதமர். அவங்க சொல்கிற அமைச்சர்கள், அந்த அமைச்சர்கள் குழு யார் சஜஷன் கொடுப்பாங்கன்னா பிரதமர் தான். அவங்கள நியமனம் செய்கிற வேலை தான் ஜனாதிபதிக்கு. அதை சொல்கிற விதி 75. இந்தியாவில் பாதுகாப்பிற்கு போர், வெளிநாட்டு படையெடுப்பு மற்றும் ஆயுதம் தாங்கிய கலவரம் மூலமாக ஆபத்து வருவதாக உணர்ந்தால் குடியரசுத் தலைவருக்கு எந்த சட்ட விதி அவசர நிலை பிரகடனத்தை அதிகாரம் வழிவகுக்கிறது? ஆர்டிக்கல் 352, அதாவது எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஆர்ம்டு ரிபெலியன். இது ஒரு தடவை நடந்திருக்கும். சைனாவிலிருந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 352 விதியை பயன்படுத்தி அங்கே உள்ள அந்த நேஷ்னல் எமர்ஜென்சியை என்ன செஞ்சாங்க, டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இதை சொல்கிற அதிகாரம் 352. அடுத்து, எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? ஆர்டிக்கல் 76. சிஏஜி, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமை நீதிபதியையும் யார் நியமனம் பண்ணுறாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அந்த விதி 76. நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால். யாருடைய ஆளுமையால்? குடியரசுத் தலைவர். ஸோ அமைச்சரவை நீடிச்சு இருக்கணும்னா யார் சப்போர்ட் பண்ணணும்? குடியரசுத் தலைவர் தான். அவரோட சப்போர்ட் இல்லைன்னா அமைச்சரவை சிங்க் ஆகிடும்.
அடுத்த கேள்வி, திரௌபதி முர்மு எந்த பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர்? சாந்தல். சாந்தல் வகுப்பை சேர்ந்தவர். ஒடிசா மாநிலத்தில் இருக்கு. இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவர் யாருன்னா திரௌபதி முர்மு. இதையே வேற மாதிரி கேட்பாங்க.